வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் குடைமிளகாயுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். மிளகாய் அப்படின்னு பொதுவாக சொன்னதுமே அனைவருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ இப்போ பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய் போல் இதுவும் காரமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி கிடையாது மக்களே. குடைமிளகாய் இந்த மாதிரி உங்களுக்கு காரமாக இருக்காது. இதோடைய டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். இதில் மற்ற மிளகாயை விட அதிகப்படியான மருத்துவன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக இதை மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்திலும் மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த குடைமிளகாயுடைய மருத்துவன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் குடைமிளகாயை நீங்கள் சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் சாப்பிடுவதால் உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கும் போது குடைமிளகாய் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை வந்து நீக்கும். மறுபடியும் வந்து கொழுப்புகள் தேங்காமல் உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலாக பார்த்துக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடைமிளகாய் எடுத்துக்கும் போது உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். நீரிழிவு நோய், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கீங்க அப்படின்னா சொன்ன நீரிழிவு நோயை கியூர் பண்ணிக்கிறதுக்கு குடைமிளகாய் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தங்களுடைய உணவுகளில் அதிகமாக இந்த குடைமிளகாய் சேர்த்துக் கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நீரிழிவு நோய்க்கு மருந்தாக இருக்குது. பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு நீங்கள் இந்த குடைமிளகாய் சாப்பிடும்போது கண்ட்ரோல் பண்ணப்படும். ஸோ நாளடைவில் நீங்கள் இந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து குடைமிளகாயை அப்பப்போ சரி விகித அளவில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கும் போது அப்போ தான் உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகும். இளமையாக நீங்கள் எப்போதுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குடைமிளகாய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அது சாத்தியம். குடைமிளகாயில் பொட்டாசியம் சத்து, மெக்னீசியம், இரும்பு சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6 போன்ற சத்துக்களும் குடைமிளகாயில் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிடுவதால் இளம் உடல் உங்களுடைய அழகை வந்து அப்படியே பராமரிக்கும். ஸோ நாளடைவில் வந்து உங்களுடைய ஏஜை வந்து நீங்கள் வெளியே சொல்லக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுடைய சருமமும் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய இளமையை தக்க வச்சுக்கலாம். குடைமிளகாயில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ்னால உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய தோல் சுருக்கம், கருமை, வறண்டு தன்மை இது எல்லாமே நீங்கி நீங்கள் இளமையான தோற்றத்தை பெறுவதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. மூட்டு வலி நீங்கிறதுக்கு ஒரு இயற்கை மருத்துவமாகவே குடைமிளகாயை எடுத்துக்கலாம். ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த குடைமிளகாயை தினமும் சாப்பிட்டு வரும்போது மூட்டு வலி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இப்போ இந்த எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளாக இந்த முதுகு வலி, மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற அந்த மூட்டு வலி சார்ந்த பலவிதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் நீங்கள் கண்டிப்பாக குடைமிளகாயை சேர்த்துக்கோங்க. கண் மங்கல் நீங்கி போகிறதுக்கு நீங்கள் குடைமிளகாயை எடுத்துக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடைமிளகாய் வந்து சாப்பிடலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து கண்ணுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்துக்களை தருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கொள்ளும் போது சிறு வயதிலேயே உங்களுடைய கண் கோளாறுகள்லாம் நீங்கி கண் பார்வை தெளிவாக ஆரம்பிக்கும். இப்போ வயதானவங்களுக்கு கண் பார்வை மங்கி போகிறது அல்லது நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை மங்கி போகிறதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும்போது ஸோ அவங்களும் வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடைமிளகாயை நீங்கள் சேர்த்து சாப்பிட பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும், கண் பார்வை கூர்மையாக இருக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்க குடைமிளகாயை உங்களுடைய உணவுகள் சேர்த்துக்கலாம். குடைமிளகாயில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் உடல் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை தடுத்து நிறுத்துது. அதோடைய வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக அழித்துடும். ஸோ புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த குடைமிளகாய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இந்த செல்கள் பரவலை குடைமிளகாய் உங்களுக்கு தடுத்துரும். ஸோ புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமலும் உங்களுக்கு தடுக்கப்படும். செரிமான பிரச்சனை சார்ந்த இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி போறதுக்கு நீங்கள் குடைமிளகாய் எடுத்துக்கலாம். குடைமிளகாயை வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் பிடிக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம இருக்கும். ஸோ வந்து இந்த குடைமிளகாய் சிலர் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, சிலருக்கு பிடிக்காம இருக்கும். ஆனால் நீங்க இந்த குடைமிளகாய் சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. இது உங்களுடைய செரிமானத்துக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல சிறிதளவு நீங்க இந்த குடைமிளகாய் சேர்த்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகள் வந்து விடிவு தரும். ஸோ இந்த அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற செரிமானம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே நீங்க குடைமிளகாய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். பாத்தீங்களா மக்களே, குடைமிளகாய் மற்ற மிளகாய் போல கிடையாது. அதோடைய டேஸ்டே தனி. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான ப்ராப்ளத்தை நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கு குடைமிளகாயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.